ஓகே. ஸோ தாவர அமைப்பும் தொழிலும் அப்படின்னு சொன்னா தாவரங்களோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன். அப்ப இதெல்லாம் தான் வந்து 4th யூனிட்ல வர. அடுத்தது விலங்கு அமைப்பும் தொழிலும், அனிமல்ஸ் த ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர், அவங்களோட கட்டமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட தொழிற்பாடு இதெல்லாம் எப்படி வாரன்னு சொல்லி 5th யூனிட்ல நாங்க பார்க்குறோம். அடுத்தது பிறப்புரிமையியல். பிறப்புரிமையியல் சொல்றது வந்து ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்ன்றா ஒரு அங்கிகளோட இயல்புகள் ஒரு பரம்பரையிலிருந்து இன்னொரு பரம்பரைக்கு எப்படி கடத்தப்படுது, டிஎன்ஏல அவங்களோட ஜீன்ஸால எப்படி கடத்தப்படுது, இதெல்லாம் தான் வந்து பிறப்புரிமையியல்ல வர. ரைட். அடுத்தது மூலக்கூற்று உயிரியலும் மீள்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம், மாலிகுலர் பயாலஜி அண்ட் டெக்னாலஜி. ரைட். மாலிகுலர் பயாலஜின்னு சொல்லக்கொள்ளே அதே தான் அவங்களோட டிஎன்ஏ எப்படி மாற்றி எப்படி ஜெனட்டிக்கலி அவங்கள மோடிஃபை பண்ணி ஒரு உயிரங்கிய ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ணுது, அது இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இதெல்லாம் அவங்களோட 7th யூனிட்ல வர. அடுத்தது சுற்றாடல் உயிரியல், என்வாயன்மெண்டல் பயாலஜி. இது ஈஸி தான், ரீட் பண்ணாலே விளங்கி கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் இது, என்வாயன்மெண்டல் பயாலஜி. அடுத்தது மைக்ரோ பயாலஜி, கொஞ்சம் படிச்சோனும் இது. ஆனா பெருசா கொஸ்டின்ஸ் அவங்க பெருசா கேட்கலன்னு நினைச்சேன் மைக்ரோ பயாலஜில. அடுத்தது அப்ளைட் பயாலஜி, பிரயோக உயிரியல். இதுல வந்து எக்வா கல்ச்சர் எங்கெங்க நாங்க இந்த இவ்வளவு படிச்சதெல்லாம் எங்கெங்க அப்ளை பண்ண போறோம், அதுதான் வந்து அப்ளைட் பயாலஜில வர. ஓகே தானே? அடுத்தது இப்ப இவ்வளவும் நீங்க படிச்சோனும் எப்படி படிச்சோனும் மண்டத்தை சொல்லித்தாரேன். ரைட். இப்ப நாங்க இவ்வளவும் பார்த்தனா இந்த 10 யூனிட்டும் நீங்க எப்படி படிச்சோம். ரைட். இது எப்படின்னு பார்ப்போம். சோர்சஸ் டு ஸ்டடி. ரைட். ரிசோர்ஸ் புக் கேள்விப்பட்டிருக்கா நீங்கள்? ரிசோர்ஸ் புக் இப்ப நாங்கள் எலவல் செய்யக்குள்ள எங்களுக்கு ரிசோர்ஸ் புக் இருக்கல்ல, எங்களுக்கு எங்களோட ரைட் நாங்க படிச்ச கொள்ள எங்களுக்கு ஈக்குவல் ரிசோர்ஸ் புக் எங்களோட டீச்சர்ஸ் தர நோட்ஸ் தான் நாங்க படிச்சோம் கைடு இருந்து. ஆனா இப்போ உங்களுக்கு மிச்சம் ஈஸி ரிசோர்ஸ் புக் இருக்குது. உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் புக் இருக்க அவ்வளவும் தான் எக்ஸாமுக்கு வர போறோம். ரைட். அடுத்தது லெக்சர் நோட்னு சொல்லுது வந்து உங்களோட டீச்சர். இப்போ நான் வந்து உங்களுக்கு தரப்போற நோட், அது வந்து ரிசோர்ஸ் புக்ல நிறைய பந்தியா உங்களுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணவெல்லாம் கஷ்டமாயிருக்கும். நான் கொஞ்சம் இப்போ டேர்ம்லெட்ஸ் எல்லாம் எனக்கு மாத்தல, அதெல்லாம் படாது. அதொன்றும் மாத்தாம உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கலர்ஃபுல்லா நான் லெக்சர் நோட் ஒன்று ரெடி பண்ணி தாரேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். ரைட். நான் வந்து சாஃப்ட் காப்பி தான் தாரேன், நீங்க அப்படியே சாஃப்ட் காப்பியை வச்சுட்டீங்க சரி வராது. நீங்க என்ன செய்யணும்ன்றதை சொல்லி தாரேன்னா. அடுத்தது 3வது ரிசோர்ஸ் வந்து பாஸ் பேப்பர்ஸ். ரைட். என்ன செஞ்சாலும் வேலில்ல, புழுந்து படிச்சாலும் வேலில்ல, பாஸ் பேப்பரை தொட்டும் பார்க்காட்டி கட்டாயம் மினிமம் 10 இயர்ஸ் பாஸ் பேப்பரை தண்ணி மாதிரி செஞ்சுப்போம். தண்ணி மாதிரி பாடமாக்கிண்டா விளங்கி எழுதி வச்சுக்கணும். மினிமம் 10 இயர்ஸ். ரைட். அதுக்கும் கூட செய்யணும். மினிமம் 10 இயர்ஸ் தான், அதுக்கும் கூட செஞ்சுக்கணும். பழைய பாஸ் பேப்பர் செஞ்சுக்கணும். ஆனா லாஸ்ட் 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் உங்களுக்கு தண்ணி மாதிரி இந்த கேள்வி இந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே தானே? அடுத்தது ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் கேள்விக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவும் வந்து ஆன்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல சொன்னா என்ஐன்ற ஒரு லிங்க் உண்டிக்கு, ஸ்ரீலங்கா இந்த கவர்மெண்ட் லிங்க் கொண்டு தான், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் லிங்க். ரைட். இதுல வந்து உங்களுக்கு லெக்சர் அந்த ரிசோர்ஸ் புக்கையும் ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கையும் எடுத்துக்கொள்ள இயலும். நான் லிங்க் வந்து ஒரு ஸ்லைட்ல அட்டாச் பண்ணிக்கு நான் சொல்றேன்னா. அடுத்தது இப்ப நீங்க ஓ லெவல்ல படிச்ச மாதிரி ஏ லெவல் படிச்சேலாம் சரியா? ஸ்பெஷலா பயாலஜியும் தான் கெமிஸ்ட்ரின்னா பிசிக்ஸும் தான். 3ம் ஓ லெவல்ல நீங்கள் எப்படி படிச்சிக்கும்? உங்களுக்கு நினைச்சா படிச்சிக்கும், நினைச்சாட்டி படிச்சிக்காது. மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்ச புள்ள ஓ லெவலுக்கு மிச்சம் குறை. ஆனா ஏ லெவல்ல இப்படி செய்யலாம். ஓ லெவல்ல நீங்க கொஞ்சம் படிச்சியும் உங்களுக்கு 9 வந்திக்கும். இந்த முறை நிறைய பேருக்கு 9 சும்மா படிச்சும் 9 வந்திக்கும். இதே மாதிரி ஏ லெவல் படிச்சேலாம். கட்டாயம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்க இவ்வளோ தான் டேலண்ட் ஆயிருந்தாலும்
ஹார்ட் ஒர்க் பண்ணாம உங்களுக்கு 3A ஃபர்ஸ்ட் சீட்ல அச்சீவ் பண்ணலாம். செகண்ட் சீட் தேர்ட் சீட்ல கிடைச்சும் ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட்லயே போகணுமா இந்த 1 இயர்ன்றது உண்மையா மிச்சம் இம்பார்ட்டன்ட் ஒரு லைஃப்ல கேர்ள்ஸுக்கு அதுவும் பாய்ஸுக்கும் தான் 1 இயர் வந்து மிச்சம் இம்பார்ட்டன்ட். இப்ப அநியாயமா நீங்க 1 இயர் திரும்பி செய்ய தேவையில்லையே. அதனால மேக்சிமம் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் சீட்லயே போகும். ஏழும் எல்லாருக்கும் மேலும் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் மேலும் மேக்சிமம் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் சீட்லயே போகும். உங்களுக்கு சான்ஸ் வண்டிக்கு நீங்கள் எல்லாரும் வீட்லயும் தானே படிச்ச உங்களுக்கு வேற டைம் வேற ஒன்றுக்கும் வேஸ்டா இல்லை. உங்களுக்கு லெக்சர் நோட் கிடைச்சும் எல்லாம் கிடைச்சும் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடைச்சும் உங்களுக்கு என்ன படிச்சது மட்டும்தான் வேலை. இன்ஷா அல்லாஹ் மேக்சிமம் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் சீட்லயே போகணும் நான் சொல்லுவேன். ரைட். அடுத்தது இப்ப நீங்க எப்படி படிச்சோன்னு சொன்னா இப்ப பயாலஜி மட்டும் நான் பயாலஜி மட்டும் பேசுறேன். அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் தி மெமரைசிங் அப்படின்னு சொன்னா பாடமாக்க வானம் விளங்காமேண்டா ப்ளீஸா. விளங்காம யாரும் பாடமாக்க வானம். கட்டாயம் விளங்குங்க, விளங்கிட்டு பாடமாக்குங்க. கான்செப்டை விளங்கணும், இதுதான் விஷயம். இப்ப புதிய விஷயம் ஒன்று நீங்கள் படிச்சு போற மோஸ்ட்லி நீங்க ஓ லெவல்ல கேள்விப்படாத புதிய புதிய நிறைய அட்வான்ஸான விஷயம் தான் நீங்க படிச்சு போற. அப்ப கட்டாயம் கான்செப்டை விளங்கிக்கோங்க. இப்ப தமிழ்ல நிறைய டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் வார ரைட். இப்ப அந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ண கஷ்டமா தானே இருக்கும், பரவாயில்ல. கட்டாயம் டேர்ம் வேர்ட்ஸோட அந்த டேர்ம் வேர்ட் என்னன்றதை விளங்கி கொண்டு மெமரைஸ் பண்ணணும், கான்செப்டை விளங்கி கொண்டு மெமரைஸ் பண்ணணும். ரைட். அடுத்தது when it comes to questions. இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க ஒன்று படிச்சு உங்களுக்கு ஃபுல்லா அது விளங்கிக்கும். ஆனா இப்ப நீங்க ஆன்சர் பண்ண முறை ஒன்று மீக்கி இப்ப நீங்க உங்களுக்கு நல்லா கிளியர் நீங்க 100% நீங்க உங்களுக்கு கான்செப்டும் விளங்கிக்கும், நீங்க மெமரைஸும் பண்ணிக்கும், உங்களுக்கு ஃபுல்லா எல்லாம் தெரியும். ஆனா எக்ஸாம்ல எழுத கொள்ள when it comes to questions நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லாஜிக்கலா திங்க் பண்ணணும், சயின்டிபிக்கா யோசிச்சோணும் நீங்க. ரைட். எல்லாம் யோசிச்சுட்டு பிறகுதான் நீங்க எழுதணும் ஆன்சர். ரைட். சயின்டிபிக் வேர்ட்ஸ் போட்டு எழுதணும். சயின்டிபிக் வேர்ட்ஸ் சயின்டிபிக் டேர்ம்ஸ் அந்தந்த டேர்ம் போட்டு எழுதணும். டேர்ம் போடாம சும்மா இவ்வளவுதான் பந்தி பந்தி எழுதினாலும் அவங்க மார்க்ஸ் தர போற இல்லை. அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னா ஓ லெவல் மாதிரி இல்லை லெவல்ஸ். ரைட். அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. கஷ்டம் இல்லை, உண்மையா சொன்னா ஒன்றுமே கஷ்டம் இல்லை. இப்ப லைஃப்ல இப்ப நீங்க சின்ன புள்ளன்றதால உங்களுக்கு பார்க்கல கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனா கஷ்டம் இல்லை, நீங்க ஃபியூச்சர்ல இதை விட கஷ்டப்படுவோம். அப்ப மேக்சிமம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கு 2 இயர்ஸ் மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். ரைட். இதை உங்களுக்கு அல்லாஹ் தந்த 2 இயர்ஸ் உங்களை செலக்ட் பண்ணி உங்களெல்லாம் சூஸ் பண்ணி யார் தந்திக்கா அல்லாஹ் தான் தந்திக்கா. அப்ப நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சமும் டைம் வேஸ்ட் பண்ணாம மேக்சிமம் ப்ரொடக்டிவா இந்த டைமை மேனேஜ் பண்ணணும். ரைட். இக்க டைம் ஓண்டிய மட்டும் போதும். இப்ப நீங்க 27ல தானே உங்களை ஏ லெவல் செய்ய போற. அப்ப இப்ப இது வந்து ஜனவரி, எங்களுக்கு கிட்டத்தட்ட 27 ஆகஸ்ட்ன்றக்குள்ள 1 இயர் அண்ட் 8 மந்த் இக்கி. ரைட். உங்களுக்கு ஏ லெவல்ஸ் இன்ஷால்லா நான் நினைக்கிற மாதிரி ஆகஸ்ட்ல மாதிரி தான் வரும். ஆகஸ்ட் தான் அவங்க எடுக்குன்ற ஒரு ஐடியா உண்டு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 1 இயர் அண்ட் 8 மந்த் இக்கி உங்களுக்கு தாராளமா டைம் போதும். 3 பாடத்தையும் ஈக்குவல் பண்ணி படிக்கணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் தானே, அதனால மிச்சம் தூக்கம் முழிச்சு கொண்டு டயர்ட் ஆகிக்கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கொண்டு இருக்கவா மினிமம் 6 ஹவர்ஸ் படுங்க. ரைட். தூங்குங்க. மினிமம் 6 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. அதுக்கு பிறகு மிச்சம் 18 ஹவர்ஸ் இருக்க தானே, அந்த 18 ஹவர்ஸே 3 டிவைட் பண்ணி 6 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 3 சப்ஜெக்ட்க்கும் ஈக்குவலா ஒதுக்கி படிங்க. ரைட். ஏன்னு சொன்னா நீங்க போட எஃபர்ட் 3க்கும் ஒரே மைண்டா தான் உங்களுக்கு 3A வரும். ஒன்றுக்கு சரி எஃபர்ட் கூட போட்டுட்டு மற்றதுக்கு குறைச்சா உங்களுக்கு அந்த ரிசல்ட்ல அது காட்டும். அப்படி ஒன்று இருக்கு. ரைட். அப்ப அதை மேனேஜ் பண்ணி படிங்க. அடுத்தது உங்களோட எக்ஸாம் பேப்பர் மாடலை பார்ப்போம். எக்ஸாம் பேப்பர் மாடல் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு பார்ட் 1 50 MCQ சீக்கு. அதுல நான் காட்டுறேன். அதே இப்போ உங்களுக்கு ஃபெமிலியர் ஆனது வந்து 4 சாய்ஸஸ் தானே. 4 சாய்ஸஸ் அவங்க உங்களுக்கு ஓ லெவல்ஸ்ல 4 சாய்ஸஸ். ஆனா ஏ லெவல்ஸ்ல 5 சாய்ஸஸ் இருக்கு. 5ல ஒன்றை சூஸ் பண்ணணும். ரைட். நாட் லைக் யுவர் ஓ லெவல்ஸ்.
அப்ப இங்க 5 சாய்ஸஸ்ல ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணணும். 50 MCQs தாராங்க. 50 MCQs செய்யவும் உங்களுக்கு கிடைச்சது ஜஸ்ட் 2 hours தான், ரைட்? அப்ப இந்த டைமை மேனேஜ் பண்ணணும்னா நீங்க என்ன செஞ்சுக்கணும்? மேக்சிமம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பேப்பர் செஞ்சு 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 மேக்சிமம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா தான் இந்த 2 hours-க்குள்ள உங்களுக்கு இந்த பேப்பரை செய்யலுமா. 3 சப்ஜெக்ட்லயும் அப்படித்தான். ஸ்பெஷலா கெமிஸ்ட்ரி நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து இந்த இந்த என்ன இந்த 2 hours-க்குள்ள உங்களுக்கு 50 MCQ-வையும் அல்ஹம்துலில்லாஹ்னு செய்யலும், ரைட்? அப்ப மேக்சிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாஸ் பேப்பர்ஸ், ரைட்? பாஸ் பேப்பர்ஸ் மேக்சிமம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க, ரைட்? ஸோ இப்போ இந்த ஒரு MCQ-க்கு ஒரு மார்க்ஸ் தானா? ஒரு MCQ-க்கு ஒரு மார்க்ஸ். அடுத்தது பார்ட் 2 எடுத்துக்கொண்டா பார்ட் 2ல 2 பார்ட் இருக்கு, A and B. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்ச பேசிக்ஸ் தான். ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏயும் 2 பார்ட் இருக்கு, ரைட்? ஸ்ட்ரக்சர்ல வந்து 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு உங்களுக்கு. 4 ஸ்ட்ரக்சர் அவங்க தார. இந்த 4 ஸ்ட்ரக்சருக்கும் ஒன்றுக்கு 100 மார்க்ஸ், ரைட்? ஒன்றுக்கு 100 மார்க்ஸ், அப்ப 4க்கும் 400 மார்க்ஸ். ஓகே தானே? அதே மாதிரி எஸ்ஏ எடுத்துக்கொண்டா எஸ்ஏ வந்து அவங்க 6 கொஸ்டின்ஸ் தார. எகின் அவங்களுக்கு சின்ன ஒரு சான்ஸ் இருக்கு, என்னன்னா அவங்களுக்கு சூஸ் பண்ணிடும். இப்ப ஸ்ட்ரக்சர்ல அவங்களுக்கு சூஸ் பண்ணல, அதெல்லாம் நீங்க கரெக்டா எழுதணும். ஸ்ட்ரக்சர் தானே எல்லாம் எழுதணும். எஸ்ஏல வந்து அவங்களுக்கு சான்ஸ் ஒண்டிக்கு அவங்களுக்கு 4 out of 6 6ல சரி 4 உங்களுக்கு சூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிலும் ஒரு எஸ்ஏக்கு 150 மார்க்ஸ், ரைட்? அப்ப 150 into 4 600, அங்கல 400 இங்கல 600, டோட்டலா 1000, ரைட்? பார்ட் 2க்கு மட்டும் 1000 மார்க்ஸ். பிசிக்ஸ்லயும் அப்படித்தான், ஐ திங்க் கெமிஸ்ட்ரியிலும் அப்படித்தான். 1000 மார்க்ஸ். இந்த 1000 தான் உங்களுக்கு என்ன செய்ய போற? இந்த 1000 20ஆல டிவைட் பண்ண போற, ரைட்? 1000 20ஆல டிவைட் பண்ணி அப்போ உங்களுக்கு பார்ட் 2க்கு எவ்வளவு வரும்? 50 வரும். பார்ட் 2க்கு 50, பார்ட் 1க்கு 50, டோட்டலா 100. ஓகே தானே? இதுதான் உங்களோட பேப்பர் மாடலா. இப்படி பேப்பர் தான் உங்களுக்கு எங்களோட காலேஜ்ல இருந்து இப்படி பேப்பர் தான் வார், ரைட்? ஸோ இப்ப பாப்போம் நீங்க என்னென்ன சப்ஜெக்டுக்கு பிரியாரிட்டைஸ் கொடுக்கணும். சரி, அப்படின்னு சொன்னா சில சப்ஜெக்டுக்கு காலகாலமா அதுல எஸ்ஏகள் வந்தில்லை. இப்ப அதை வச்சுதான் ஹை பிரியாரிட்டைஸ் யூனிட்ஸ் ஒண்டிக்கு, ரைட்? ஆனா எல்லாம் தான் படிச்சோணும். இப்ப ஏன்னு சொன்னா நீங்க கொஞ்சத்தை செலக்ட் பண்ணி படிச்சோடனே உங்களுக்கு அங்க MCQ எல்லாம் மார்க்ஸ் லோஸ் ஆகும். அதனால நீங்க எல்லாம் படிச்சோணும். அப்படியே இதுன்னு சொன்னா இந்த பாடத்துக்கு வந்து மிச்சம் பிரியாரிட்டைஸ் கொடுங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் கீக்க யூனிட்ஸ் தான் வந்து மிச்சம். அது அந்த படிதான் பிரியாரிட்டைஸ் படிதான் உங்களுக்கு பாடத்தையும் அவங்க போட்டிக்கு, சரியா? ஒன்னாவது செல் பயாலஜி மிச்சம் இம்பார்ட்டன்ட். நிறைய எஸ்ஏஸ் வரையலும் செல்லுக்குள்ளிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். அப்ப செல்லை பத்தி அதோட உள்ளிக்க அந்த இலைமணி பச்சி ஒரு மணி இதுகளோட ஸ்ட்ரக்சரை பத்தி அவங்களோட ஃபங்க்ஷனை பத்தி எல்லாத்த பத்தியும் வந்து என்ன வரும்? எஸ்ஏஸ் வரும். செல் மெம்பரேன்லயும் நிறைய வரையலும் எஸ்ஏஸ். அப்ப எஸ்ஏஸ் இதெல்லாம் வந்து மீக்கு. அதே மாதிரி பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் என்சைம்ஸ். பயோமாலிக்யூல்ஸ் சொல்ல புரோட்டீன் அதுகளை பத்தி, ரைட்? நியூக்ளிக் ஆசிட் அதெல்லாம் வந்து அவங்கள பத்தியும் எஸ்ஏஸ் வரும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் அவங்களோட ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து எஸ்ஏஸ் எம்சி எல்லாம் தான் MCQ ஸ்ட்ரக்சர் எல்லாம் வர. என்சைம்ஸும் வந்து ஈஸி தான். என்சைம்ஸை பத்தியும் ஃபுல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வரையலாம், ரைட்? அடுத்தது பிளான்ட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். பிளான்ட்டும் ஈக்குவலா அனிமலமாயே படிச்சோணும். ஆனா அனிமல் வரக்கொள்ள ஹியூமனை பத்தி ஹியூமன்ஸ்ட நிறைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து அவங்க கேசஸ்ல. அப்ப இடைப்பயிட கட்டமைப்பு, ஹார்ட்டோட கட்டமைப்பு, ஃபங்க்ஷன், அடுத்தது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ்ட கட்டமைப்பு, ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து இதுல வரும், அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அடுத்த டைவர்சிட்டி வந்து எஸ்எஸ் வரதை விட ஸ்ட்ரக்சர்ல எக்கச்சக்கமா வரையும் டைவர்சிட்டி கொஸ்டின்ஸ், ரைட்? ஸ்ட்ரக்சருக்கும் 400 மார்க்ஸ் இருக்கே. அப்ப நீங்கள் அதுவும் தேவை. ஜெனட்டிக்ஸ் கொள்ள ஜெனட்டிக்ஸ்ல வந்து ஷார்ட் நோட்ஸ் வரையலும் எஸ்ஏல.
அடுத்தது இந்த மென்டல் இன்ஸ்லோ அது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வரையிலும் எல்லாம் வந்து இந்த ஜெனடிக்ஸ்ல வரையிலுமா. அப்ப பாருங்க, இது எல்லாத்துலயும் எம்சிக்யூம் வார, எஸ்ஏஸும் வார, டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் இன் ஸ்ட்ரக்சர்லயும் வார. ரைட். டயக்ராம் உண்டு. இப்போ உங்களுக்கே டயக்ராம் உண்டு வர, நீங்களே வரைஞ்சி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேள்விஸ் தான் கூட. ரைட். அந்த மாதிரி கேள்வி தான், கொஸ்டின்ஸ் தான் கூட. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அவங்க டயக்ராம் ஒன்றை தந்து அதோட தொழில் கட்டமைப்பு ஒரு இதுல கட்டமைப்பும் அதோட ஃபங்க்ஷனும் கேட்கலும். எக்ஸாம்பிள், ஒரு இலைமணி ஒன்றை தந்து அதோட ஒரு பாட்டை தந்து இதோட ஃபங்க்ஷன் என்ன, இதோட கட்டம் எது, இப்ப அதை நீங்க லேபிள் பண்ணிட்டு அதோட ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 2-3 பாயிண்ட்ல ஸ்ட்ரக்சர்லயோ எஸ்ஏலயோ எதுலயும் வரையலும். சரியா? அதனால எல்லாம் படிக்கணும், ஸ்கிப் பண்ணவான. இப்ப இதுதான் வரும்னு சொல்லி இதை மட்டும் படிச்சது இப்ப அது சில டைமுக்கு சரிவார இல்லை. இப்ப எங்கிட்ட நாங்க ஏலெவல் சிட் பண்ண கொள்ள அப்படி உண்டா என்ன, நாங்க செலக்ட் பண்ணி எங்களுக்கு படிச்சு தந்தது வந்து அகினா எங்கள்ட ஃபர்ஸ்ட் சிட்ல நான் 2017 ஏலெவல் செஞ்சேன். அப்ப நிறைய பயாலஜில மிஸ் ஆகினேன். நிறைய நல்லா படிச்ச புள்ளட வந்து மிஸ் ஆகினா இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணினா கொஸ்டின்ஸ் வரல. அப்ப எங்களுக்கு செல்ல இல்லை, இதுதான் வரும்னு எங்களுக்கு செல்ல இல்லை. அதனால எல்லாம் படிங்க. ரைட். அடுத்தது மீடியம் ப்ரையாரிட்டி யூனிட்ஸ் வந்து எவல்யூஷன், மைக்ரோபயாலஜி. எவல்யூஷன் வந்து டைவர்சிட்டி அதில் வர, ஜெனடிக்ஸ்லயும் வர. அதில் வந்து அப்படின்னு சொன்னா இப்ப எவல்யூஷன் சொல்றது வந்து இந்த பில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முந்தி இந்த அங்கி உருவாகின, அதுக்கு பிறகு மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முந்தி இந்த பீரியட்ல இந்த அங்கி உருவாகின, அதுதான் வந்து எவல்யூஷன். இப்ப அது வந்து வாரது குறம். ரைட். மைக்ரோபயாலஜி வராம இல்ல, ஆனா ஸ்ட்ரக்சர்கள் அப்படி எல்லாம் வரையில மைக்ரோபயாலஜி. ரைட். அடுத்தது லோவர் ஃப்ரீக்வன்சி பட் ஸ்கோரிங் யூனிட். ஸ்கோரிங் யூனிட்டா ஈஸியா ஸ்கோர் பண்ணிய யூனிட், ஆனா வந்து வாரதுக்கு ஒரு எக்காலஜி. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்கே சொன்னேன், எக்காலஜி வந்து ரீட் பண்ணாலே விளங்கும். அந்த உணவு சங்கிலியா, உணவு வலையா, அதுகள் தான் இந்த எக்காலஜில வர. அது வந்து ரீட் ஓலெவல்ஸ்லயும் வரதான், ரீட் பண்ணாலே உங்களுக்கு விளங்கும். ஆனா வந்து லோவர் ஃப்ரீக்வன்சி வார அளவு இந்த இயர் வந்து அடுத்தது வர்றது மிச்சம் இயர்ஸுக்கு பிறகு இந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறை. அப்ப அதோண்டி இந்த லோவர் அந்த ப்ரையாரிட்டி யூனிட்ஸ்ல. அடுத்த என்வாயன்மெண்டல் பயாலஜி, அப்ளைட் பயாலஜி, இதெல்லாம் அதே மாதிரி தான். இவங்க வாரண்டா ஷார்ட் நோட்டுக்கு வரையிலும் அப்படி எழுதிக்க. ரைட். ஸோ இதுகள் தான் வந்து உங்களோட யூனிட்ஸா. நீங்க என்னென்ன நான்டா செல்ல எல்லாம் படிங்க தானா. இப்படி தந்தன்னு சொல்லி இப்படி இதை மட்டும் படிச்சு போடாது, எல்லாம் படிச்சோம். அடுத்தது உங்களோட மார்க்கிங் ஸ்கீமை பார்ப்போம். மார்க்ஸ் ஆர் கிவன் ஃபார் பாயிண்ட்ஸ், நாட் ஃபார் பேராகிராஃப். நீங்க பேராகிராஃபா எழுதேலும். ரைட். இப்ப எஸ்ஏ ஒன்று கேட்டா எங்களுக்கு பேராகிராஃபா எழுதித்தான் பழக்கம். இப்ப பாயிண்டா எழுதுறது பெட்டர், ஆனா பேராகிராஃபா எழுதேலும் பிள்ளை இல்லை. ஆனா நீங்க எழுத பந்திட சைஸை பார்த்து அவங்க மார்க்ஸ் தார் இல்லை. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பாயிண்ட் அதுல இருந்தா தான் மார்க்ஸ் தாரு. பேராகிராஃப் பெருசின்னு சொல்லி அவங்களுக்கு கூட மார்க்ஸ் கிடைச்சில்ல அந்த பாயிண்ட். இப்ப அவங்க ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு வேர்டா ரீட் பண்ணி சின்ன சின்ன டிக் போட்டு, இப்ப நாங்க பேப்பர் சேர்க்கோல அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்ஷால்லா உங்களுக்கு எஸ்ஏ ஒன்று நான் தார, நீங்க மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட் இருந்தா உங்களுக்கு டிக் போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷால்லா. ரைட். எஸ்ஏ எழுது மாதிரி. அப்ப அப்படி ஒண்டிக்கு பந்தய எழுதேலும். இப்போ உங்களுக்கு பந்தய எழுதி தான் பழக்கம்னா பந்தய எழுதேலும் பரவாயில்ல, ஆனத்துக்கு பாயிண்ட் இருந்தா மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது கீவேர்ட்ஸ் மேட்டர் அப்படின்னு சொன்னா, இப்போ தமிழ்லையும் தான் தமிழ் வேர்ட்ஸ் கொஞ்சம் எனக்குண்டா இப்போ கொஞ்சம் ஃபெமிலியரும் குறை. தமிழ் வேர்ட் வந்து நீங்க பாடமாக்கணும், அது உங்களுக்கு விளங்காட்டி பாடமாக்கணும். ஆனா அந்த வேர்டு அர்த்தம் உங்களுக்கு, அந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிக்கணுமா, அதை வந்து அப்ளை பண்ணணும். அந்த வேர்டு இல்லாட்டி நீங்க அதெல்லாம் வேலை இல்லை, அவங்க மார்க்ஸ் தார் இல்லை அந்த கீவேர்டு இல்லாட்டி. ஓகேனா. அடுத்தது எக்ஸ்ட்ரா ரைட்டிங், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அப்படி இல்லை. அதான் நான் இது போட்டு காட்டிக்க, எக்ஸ்ட்ரா ரைட்டிங்க்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இல்லை. அடுத்தது மைனஸ் மார்க்ஸ். மைனஸ் மார்க்ஸ் வந்து கூடிய ஸ்ட்ரக்சர்ல தான் வர. இப்போ ஒன்றுட கட்டமைப்புட ஒரு கட்டமைப்புடையோ ஒரு இதுடையோ ஒரு இயல்பை பத்தி அவங்க கேட்டா, எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா இரு சக்கரைட்டுகளோட பண்புகளை கேட்டா, நீங்க அதுல பொலிசக்கரைட இந்த பண்பொண்ட போட்டீங்கன்னா அவங்க
ஃபில் மார்க்ஸ் குறைச்சி அப்படின்னா அதுக்கு 4 மார்க்ஸ் சொன்னா -2 மார்க்ஸ் தான் போடுது. இப்ப உங்களுக்கு எழுதக்கொள்ள உங்களுக்கு எல்லாம் எழுதலும் தானே. இப்போ உங்களுக்கு இது சக்கரைட்டிட பண்புகளும் நினைவிக்கும், பொலிசக்கரைட்டிட பண்புகளும் நினைவிக்கும், ரைட்? ஆனத்துக்கு நீங்க டைசக்கரைட் அண்ட் பொலிசக்கரைட், டைசக்கரைட் பண்பும் உங்களுக்கு நினைவிக்கும், பொலிசக்கரைட் பண்பும் நினைவிக்கும். ஆனா அவங்களுக்கு கன்ஃபியூஷன். இப்ப இது அதுக்கு வருமாண்டு கன்ஃபியூஷன். நீங்க எல்லாம் எழுதினா 0 மார்க்ஸ் தான். சரியா இந்ததுக்கும் மார்க்ஸ் கிடைச்சில்ல, எல்லாம் எழுதினா அப்படி ஒன்று இருக்கு மைனஸ் மார்க்ஸ், ரைட்? அடுத்தது டயக்ராம் ஈஸி மார்க்ஸ். நீங்க இப்போ உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு ஒன்றை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. லிஸ்ட் டவுன் பண்ணதை விட நீங்க டயக்ராம் ஒன்று வரைஞ்சி அதுல லேபிள் பண்ணினா உங்களுக்கு மிஸ்ஸும் ஆகாது. லிஸ்ட் டவுன் பண்ண சொல்றது மிஸ் ஆகும் தானே. டயக்ராம் பண்ணி லேபிள் பண்ண உங்களுக்கு மிஸ்ஸும் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு மார்க்ஸும் இருக்கும், ரைட்? அப்படி ஒன்று. ஆனா எல்லா நேரமும் டயக்ராம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிடல. அப்படி ஒன்றும் எல்லா நேரமும் நீங்க டயக்ராம் மட்டும் வரைஞ்சி வச்சு சரி வராது. பேப்பர் சேர்க்கோள் நாங்க பார்ப்போம் இன்ஷால்லா. அடுத்தது எங்களோட பிளான் சொல்லுமே. எங்களோட பிளான் இன்ஷால்லா நீங்க எக்ஸாம் சிட் பண்ண முடிஞ்சு தியரி கவர் பண்ணணும், ரைட்? ஃபுல் சிலபஸா செலக்ட் பண்ணிடல இன்ஷால்லா. ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணணும். அடுத்தது அதை விட பாஸ் பேப்பர்ஸ் செய்யணும். அதோட எவாலுவேஷன் டெஸ்ட். எவாலுவேஷன் டெஸ்ட் கொள்ள ஒரு யூனிட் முடிஞ்சு ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சு அதுதான் பெட்டர். கடைசிக்கு எல்லாம் லோட் பண்ணி வச்சா படிச்சு படாது. அட் த மொமெண்ட் ஒரு யூனிட் முடிஞ்ச உடனே எக்ஸாம் முடியுத எக்ஸாம் இன்ஷால்லா, ரைட்? அப்படி ஒன்று, ரைட்? அடுத்தது ரைட் நேரத்தோட சொன்னது தான் பயாலஜி ஓப்பன் பாஸ் டு மெடிசின், அலைட் ஹெல்த், ரிசர்ச், டீச்சிங் அண்ட் என்வாயன்மெண்டல் ரிலேட்டட் ஃபீல்ட், ரைட்? ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஏஎல் பயாலஜி சூஸ் பண்ணா கட்டாயம் டாக்டர் ஆகணும் மண்டிக்கா? அப்படி இல்லை. ஒன்லி டாக்டர் இல்லை, ஆனா டாக்டர் ஆனாதான் எங்களுக்கும் சந்தோஷம். இப்ப நாங்க படிச்ச அந்த புள்ளல் டாக்டர் கொள்ள எங்களுக்கும் சந்தோஷம். ஆனா அவங்களோட லைஃப்க்கு அது இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஓண்டி மட்டும் இன்ஷால்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய. அதனால தைரியமா படிங்க. விட்டுட்டு போக நினைச்ச வானம். இடையில எனக்கு இது கஷ்டம், எனக்கு இது படிச்சேலாம், நான் வேறொரு ஆர்ட்ஸ் செய்ய போறேன், கொமர்ஸ் செய்ய போறேன், அப்படி தேவையில்ல இன்ஷால்லா. அப்படி தேவைப்படாது. மேக்சிமம் படிங்க. எடுத்த ஸ்ட்ரீம்லேயே படிங்க. இருந்தாலும் மற்ற ஸ்ட்ரீமை விட பயாலஜி, இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்பெஷல். பயாலஜி மேத்ஸ் ரெண்டும் தான் ஸ்பெஷலா, உண்மைக்கும் ஸ்பெஷல். அது ஒரு கெம்மை உண்டு, ஒரு கெத்து உண்டு, ரைட்? ஸோ மற்றதை விட பெட்டர், நல்ல உண்மைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கூட. மேத்ஸ் செஞ்சாலும் தான் கேர்ள்ஸுக்கும் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட. இப்ப ஆர்ட்ஸ் செஞ்ச புள்ளலுக்கு இன்னமும் கேம்பஸ் இல்லாம நிறைய புள்ளல் இருக்கு. கேம்பஸ் என்னை விட எந்த சீனியர்ஸும் ஒரு ஒன்றுமே ஒரு டியூஷன் ஒன்று சரி வச்சு கொள்ளலாத அளவுக்கு ஆர்ட்ஸ் செஞ்ச புள்ள நிறைய பேர் செய்யறதானே. பயோஸ்ட்ரீம் அப்படி இல்லை. இப்ப பயப்படுவான விட்டுட்டு போக மேக்சிமம் எனக்கு எழவே ஏலாண்டா உங்களோட லைஃபை யோசிச்சு நீங்க வேற ஒரு சாய்ஸ் எடுக்கிறது பரவாயில்ல. ஆனா மேக்சிமம் உங்களால் ஏலும் இன்ஷால்லா. விட்டுட்டு போக நினைச்சு அந்த முடிவுகள் எடுக்காம மேக்சிமம் ட்ரை பண்ணி படி, சரியா? அடுத்தது டிசிப்ளின் டிசைட் ஏ லெவல் ரிசல்ட். டிசிப்ளின் என்ன? டிசிப்ளின் 10 மணிக்கு எலும்பி நைட் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறது டிசிப்ளினா? அது டிசிப்ளின் இல்லை, ரைட்? டிசிப்ளின் தஹஜத்துக்கு எலும்போனும் தொழணும், அதெல்லாம் அதுதான் டிசிப்ளின், ரைட்? டிசிப்ளினா இந்த ஏ லெவல் சைடு அப்படித்தான். இப்ப நாங்களும் அப்படிதான் இந்த ஏ லெவல்ல சுண்ணத்தும் ஒரு சுண்ணத்தும் விடாம தொழுது கொண்டு நேரத்தோடு எழுந்து கொண்டு அப்படித்தான் ஏ லெவல்னா சும்மா ஒரு பயம் கொண்டு வார ஏ லெவல்ல மட்டுமே லைஃப் லாங் ஈக்கணும் இன்ஷால்லா. அப்ப அப்படி ஈக்கணும், நேரத்தோட எழும்போனும். வீட்டுல எல்லாரும் தூங்கினாலும் நீங்க வீட்லயே காக்கலாரு, நான் எல்லாரும் அப்ப நேரத்தோட எல்லாரும் தூங்கினாலும் நீங்கள் எழும்புவோம். வெள்ளனோட எழும்பி படிச்சுட்டு நைட் ஒரு எர்லியா அரௌண்ட் 10க்கு படுத்து தூங்கினது பரவாயில்ல. இப்போ உங்களோட பேட்டர்ன் ஒண்டி கேட்ப. நீங்கள் நைட் ஹவுல்ஸ் கேட்பேன். உங்களுக்கு நைட்ல இருந்தா தான் சிலாக்கள் எனர்ஜி ஆயிக்கும். அப்படியாக்கள் பரவாயில்ல, ஃபோர்ஸ் பண்ண தேவை. உங்களோட செல்ஃபை நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேணும். கட்டாயம் வெள்ளனைக்கு தான் எழுப்பி படிச்சோணும்டா அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எப்ப படிச்சா நீங்க எனர்ஜி ஆயிக்கும். உங்களுக்கு தெரியுமா நான் இந்த டைம்ல தான் நீங்க எனர்ஜெட்டிக்கா ஆயிக்கும். அத பேஸ் பண்ணி படிங்க இன்ஷால்லா, சரியா? டைம் வேஸ்ட் பண்ண வேணும். அது உண்மைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணும். ஒரு மினிட் சரி வேஸ்ட் பண்ண வேணும்.
ஸ்ட்ரெஸ் ஆகுமே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கொள்ளும் வானம். இப்போ பேலன்ஸ் பண்ணி படிச்சாக்கள் தான் மெடிசினும் போற. விழுந்து கொண்டு அதிலே விழுந்து கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கொண்டு நான் படிச்சோணும் அப்படிக்காக்கள் மெடிசின் போறதை விட கூலா ரிலாக்ஸா இந்த படிச்சாக்கள் வந்து மெடிசின் போறது கூடி. இப்ப நான் இந்தது ஹாஸ்டல்ல, நான் ஹாஸ்டல் இப்போல மத்தாக்களை பத்தி ஒன்றும் யோசிச்சாம இப்ப இப்ப ஹாஸ்டல்னா ஹாஸ்டல்ல கிளீனா அந்த வேலைகள் எல்லாம் செய்யாம புழுந்து புழுந்து படிச்ச புள்ளைகளை விட எல்லாம் செஞ்சு கொண்டு படிச்ச புள்ளைகள், அல்லாவை பத்தி யோசிச்சு அல்லாவுக்காக மற்ற விஷயங்களையும் செஞ்சு படிச்ச புள்ளைகள் வந்து மெடிசின் போனது கூட. இப்ப நீங்க வீட்டுல சொன்னா உமாக்கோ பாப்பாக்கோ சின்ன ஹெல்ப் செஞ்சுன்னு சொல்லி அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆக போறில்லை. அது கண்டு புழுந்து கொண்டு கிச்சன்கள் இருக்க வானம். ஆஹ் சின்ன சின்ன ஹெல்ப் செஞ்சுண்டு அவங்களோட லைஃப் இன்ஷால்லா ஸ்பாயில் ஆகல. அப்ப அல்லாவும் ஒரு நாடி கொண்டு நீங்க இவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எல்லாம் அல்லா நாடினா தான் கிடைக்கும். இன்ஷா அல்லா எல்லாரும் மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். செய்யலும் இன்ஷா அல்லா. ரைட். அப்போ 1 hour நான் இப்போ என் பண்ணினேன் இன்ஷா அல்லா. அடுத்த வீக்லேருந்து நான் உங்களுக்கு லெசன் ஸ்டார்ட் பண்ணேன். எந்த லெசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொன்னா இப்ப நீங்கள் இப்ப ஏற்கனவே கொஞ்சம் டைம் போயிட்டோ தெரியும் அவங்களுக்கு. நீங்க ஏற்கனவே படிச்சு மீக்கும் சில சில யூனிட்ஸ் நீங்க படிச்சிக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணுமா தெரியா? ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சா நல்ல. அதே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்கோ. குரூப்ல போட்டாலும் பரவாயில்ல. இன்ஷால்லா நாங்க பார்ப்போம்.